வணக்கம் நேயர்களே, தந்தி தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்திற்கு வரவேற்பது நான் கார்கே. 2 மாநிலங்களுடைய தேர்தல் இந்திய அரசியல்ல பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதே போல மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த என்டிஏ இந்த முறை இந்த 3 கட்சிகளோடு இணைந்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. 234 இடங்களை அங்கே பெற்றிருக்கிறது. இதுவரையிலான வெற்றி நிலவரத்தை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவில் கட்சிகளை உடைத்து அதன் மூலமாக ஆட்சியை மாற்றிவிட்டது அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வந்தன. இந்த சூழலில் இந்த வெற்றியை அங்கே பாஜக பெற்றிருக்கிறது. பாஜக மட்டுமே 133 இடங்கள் வரை தனித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் இந்த முடிவுகளை எல்லாம் நாங்கள் புறக்கணிக்கிறோம், இது ஒரு சதி அப்படின்னு சிவசேனா உத்தவ் அணியினுடைய சார்பில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. இது ஒரு சதியாக தெரியுது. அது எப்படி ஷிண்டே அணியினுடைய எல்லா நபர்களும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்புகிறாங்க. இந்த சூழலில் தான் இடைத்தேர்தல்களில் இப்போது வயநாட்டிலிருந்து பிரியங்கா காந்தி வெற்றி பெறுகிறார், முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா நம்பர்ஸில் கொஞ்சம் அவங்க அதிகமாக வெற்றி பெற்றிருந்தால் 56 இடங்கள் வரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 24 இடங்கள் அங்கே என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் சிறிய மாநிலம், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 2வது பெரிய மாநிலம். இது இந்திய அரசியலில் மகாராஷ்டிரா தேர்தல் எதிரொலிக்கும். குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு இந்திய அரசையே மாற்றும் அப்படின்லாம் உத்தவ் தாக்கரே பேசிட்டு இருந்தார். இந்த சூழலில் இது எல்லாவற்றையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். மகா தோல்வி, இந்தியா கூட்டணியினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வியோடு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். திரு அருணன் அவர்கள்ட்ட திரு அருணன், கடந்த முறை அதே போல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SR இப்ராஹிம் அவர்களும் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். நான் அருணன்ட்ட திரும்ப வர்றேன். நான் திரு இப்ராஹிம், கடந்த முறை ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு வந்தது. ஆனால் அங்கே பாஜக வெற்றி பெற்றது. ஸோ அதிலிருந்து ஒரு படிப்பினை கற்றுக்கொண்டிருந்தால் கூட இந்த முறை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வென்றிருக்கும். காங்கிரஸ் எதையுமே கற்றுக்கலையா? காங்கிரஸ் எதையுமே கற்றுக்கல அப்படின்னு இருந்தால் இன்றைக்கு ஜார்க்கண்டுடைய வெற்றி என்பது காங்கிரஸுக்கு சாத்தியமாயிருக்காது. காங்கிரஸுடைய வெற்றி என்பது ஆரம்ப காலகட்டங்களிலேயே ஒரு வியூகத்தை வகுத்துட்டாங்க. இந்தியா கூட்டணி என்னும் ஒரு வியூகம். அந்த கூட்டணியில் எல்லா கட்சியுமே தெளிவாக இன்றைக்கு வரைக்கும் எந்த சலசலப்பும் இல்லாமல் இந்தியா கூட்டணி வலுப்பெறும் செயலை தான் இன்றைக்கி மேற்கொண்டுட்டு வராங்க, களமும் கண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மகாராஷ்டிராவுடைய தேர்தல் என்பது, இந்த மகாராஷ்டிரா தேர்தல் எது மாதிரியாக தேர்தல் நடந்திருக்கிறது, அதே நேரத்தில் இந்த தேர்தல் எதை உணர்த்துகிறது, காங்கிரஸ் எதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு 3 கோணத்தில் நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். முதல் கோணம் என்பது காங்கிரஸ் கட்சி, இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது. அங்கே கடைசியாக இருந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய கட்சி என்பது தெளிவாக மாஜி பெஹன் யோஜனா, மாஜி லடுக்கி பெஹன் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கான திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த திட்டம் 1500 ரூபா அந்த திட்டம் அறிவிக்கப்படுகிறது. அது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அமல்படுத்தப்படுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியே தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல இந்த திட்டம் எந்த அளவுக்கு இந்த திட்டம் எதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை மேற்கோள் காட்டும்போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும். இவர்கள் தான் ரெவடி கல்ச்சர் என்று சொன்னாங்க இந்த திட்டத்தை கொடுக்கும் போது. இதற்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், பிச்சை காசு என்று சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களில் 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பது எல்லாமே தவறு, இது இலவசங்களை வைத்து மக்களை வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாட்டு பிரதமர் பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்காரு. அபகரிக்க பார்க்கிறார்கள் என்றெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் இலவசங்களுக்கு எதிராக கொண்டு போயிருக்கிறாங்க பாஜக கட்சி. ஆனால் இந்த முறை 1500 ரூபா இந்த யோஜனா இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. வெற்றி பெற்று விட்டால் 2200 ரூபா 2100 சொல்லி ஏக்நாத் ஷிண்டே அறிவித்திருக்கிறார். ஆமாம், 2100 ரூபா ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 2100 ரூபாவில் கிட்டத்தட்ட 2,34,00,000 பெண்கள் வாக்காளர்கள் இதன் மூலியமாக பயனடைகிறார்கள். கிட்டத்தட்ட 50% அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய சிம்பத்தி இருந்தது. ஒரே நிமிஷம், நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து
மாநில துணைத் தலைவர் திரு நாராயண் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு இப்ராஹிம், இதெல்லாம் தாண்டி அந்த மாநிலத்தில் கட்சிகளை உடைச்சிட்டாங்கன்ற ஒரு கோபம் இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்டது. தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அனௌன்ஸ் பண்ண இந்த திட்டத்தால் வெற்றி முழுசா மாறிடுச்சுன்னு சொல்ல போறீங்களா? இல்லை, இங்கே பாருங்க, ஒரு 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 சிம்பத்தி கால்குலேஷனை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்நாத் ஷிண்டே அவர்களிடமிருந்து கட்சியை பிரிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி விட்டார். சரியா? நடத்தினதுக்கு பின்பாக இன்னைக்கு உத்தவ் தாக்கரேக்கு அதே நிலைமை, அதே செல்வாக்கு இருக்கிறதா என்றால் இன்றைக்கு அதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கு சிவசேனா, உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா கட்சி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, தேசியவாத காங்கிரஸை அஜித் பவாரிடம் பிரித்தாங்க. இந்த இந்த மாநிலத்தில் அரசியல் என்பது பிரித்தாளும் சூழ்ச்சி பாஜக தெல்ல தெளிவாக செய்து அதன் மூலியமாக வெற்றி பெற்றதாக ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, மோடியுடைய அந்த பிரபலம் என்பது இறங்கு முகமாக இருக்கிறது என்பதை இந்த மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு உணர்த்துகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை சிஎம் யார் என்று சொல்லவே இல்லை, முதலமைச்சர் யார் என்று கேம்பெயினே பண்ணல, இந்திய நாட்டு பிரதமரையும் முன்னிறுத்தி அவங்க கேம்பெயின் பண்ணல. இதை தாண்டி ஆர்எஸ்எஸ் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்று மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்றாரு. அதாவது இந்தியாவில் நரேந்திர மோடி என்ற பிம்பம் நாளுக்கு நாள் வீழ்ந்து வருகிறது. அதன் காரணமாக தான் ஹரியானா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வேலை செய்து வெற்றி பெற செய்ய வைத்தது. இன்றைக்கும் மகாராஷ்டிராவில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணது ஆர்எஸ்எஸ் தான். இந்த வெற்றி வந்து ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றி தான். பாஜகவை இனி வரும் காலகட்டங்களில் நாங்கள் வழிநடத்தி செல்வது வந்து ஆர்எஸ்எஸ் தான் வழிநடத்தி செல்ல போகுது. இக்காரணத்தை கொண்டும் நரேந்திர மோடி அரசியல் பிரிவு தான் பாஜகவை இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் வேற, அமைப்பு ரீதியா வேற சார். செயல்பாடுகளோ சிந்தனையோ வாக்கு வங்கி அரசியலோ அவங்க தான் இவங்களுக்காக வேலை பார்க்கறாங்க. முன்பா இல்லை ஒரு பாயிண்ட் புரிஞ்சுங்களேன். என்றைக்குமே ஆர்எஸ்எஸ் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை பார்த்ததெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் வந்து அறிவுரை கூறுவாங்க, இவங்களை வைக்கலாம், இந்த பவர்ஃபுல் லீடர் தேவைப்படுதுன்னு சொல்லி நாக்பூரில் நேரடியாக அதோடைய தலைமையாக இருக்கக்கூடிய நாக்பூரில் தெல்ல தெளிவாக ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறார், பவர்ஃபுல் லீடர் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது பாஜகவை, அது ஆர்எஸ்எஸ்ஐ பின்புலமாக இருக்கக்கூடிய பாஜக தான் சொல்லணும். அப்படி இருக்கிற நிலைமையில ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி என்னும் பின்பம் வந்து விழுந்திருக்கு அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள். ஓகே, இன்னும் நிறைய நம்ம விவாதிக்கலாம். திரு நாராயண திருப்பதி அவர்கள்ட்ட மோடியை வந்து பிம்பப்படுத்தி மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கல, அதனாலதான் அங்க பாஜக வெற்றி பெற்றது, அதனாலதான் அங்க ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்தது அப்படின்ற பார்வை எடுக்கிறாரு. ஏன் கடந்த முறை ஜெயிக்கல, இந்த முறை ஜெயிக்கிறாங்கன்றப்போ இந்த தியரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும்? இது எல்லாமே அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வெறுப்பு அரசியலை தான் வெறுப்படுது. தொடர்ந்து அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை, அதிகாரத்தில் இருக்க முடியவில்லை என்கிற காரணத்தினால மோடி வெறுப்பு, பாஜக வெறுப்பு என்கிற அஸ்திரத்தை கையில் எடுக்கிறார்கள். முதல்ல மோடி வந்த பொழுது அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸே இல்லைன்னாங்க. இப்ப நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், நாங்கள் அனைவருமே ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் தான். ஆர்எஸ்எஸ் தான் எங்கள் தாய் அமைப்பு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து ஐயா அருணன் இருக்காரு, அவர்களோட ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி சொன்னேன் இன்னொரு தொலைக்காட்சியில, உங்களை ஆர்எஸ்எஸ் பின்னால் இருந்து இயக்குகிறதா இல்லையான்னு கேட்டாரு. இல்லைன்னு சொன்னேன். இல்லையா இல்லைங்க, முன்னால் இருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு ஐயா நான் சொன்னேன். இது என்ன ஒரு ஞாபகம் வச்சிருப்பாரு. அதனால இதுல ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேறுன்றதுலாம் கிடையாது. சும்மா திருப்பி அதையே நம்ம பேசுறது. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பல கருத்துக்கள் யாரை குறி வச்சதுன்னு நம்ம தனி டிபேட் எடுத்தோம். அஜித் பவாரை பிரிச்சிருக்க தேவையில்லைன்றது ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்ன கருத்து தானே. தேவையில்லாம ஒரு கட்சி உடைச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இல்ல, தேர்தல் முடிவுக்கு அப்புறம், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பல கருத்துக்கள் யாரை மையப்படுத்தியதா இருந்தது? மோடிக்கு எதிராக பேசுறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மிஸ்இன்டர்பிரேட் பண்ணலாம். யாராமே விவாதம் எவ்வளவு வேணாலும் போடலாம். பாருங்களேன், நம்ம விவாதங்கள்ல பாதி வந்து பொழுதுபோக நடக்கிறதான்றது நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா இது மிஸ்இன்டர்பிரேஷன் தான், முழுக்க மிஸ்இன்டர்பிரேஷன் தான். ஏன்னா இதுல என்ன மிஸ்இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொன்னாங்க, இந்த 2 கட்சிகளும் சிவசேனாவும் அதே மாதிரி பவார் அவருடைய தேசியவாத காங்கிரஸையும் நாங்க உடைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க, உடைக்கவும் முடியாது. ஏனென்றால் திரு சரத்பவார் அவர்கள் மிக மூத்த அரசியல்வாதி இந்தியாவினுடைய மிகப்பெரிய அமைச்சராக, ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்கின்றவர். அவருடைய கட்சியை எப்படி உடைக்க முடியும்? அதே மாதிரி சிவசேனா சாதாரண கட்சியா? மகாராஷ்டிராவில் அவ்வளவு பெரிய கட்சி. ஆனால் அவர்கள் இந்த
நம்ம சிவசேனா பாரதிய ஜனதா கட்சிக்கு செய்த துரோகத்தை மக்கள் அவர்களுக்கு செய்த துரோகமாக பார்த்தார்கள் என்பதுதான் உண்மை. இல்ல சார், இல்ல அவங்களா வந்தாங்க, அவங்க கட்சியோட தான் வந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பெர்செப்ஷன் எப்படி இருக்கும்? கட்சியை உடைத்து சின்னத்தை வாங்கி கொடுத்து அவர்களை கூட்டணிகளும் சேர்த்து கொண்டு இந்த வெற்றியை சாதகமாக்கி இருக்கு பாஜகன்னு பார்க்க மாட்டாங்களா? அதுதானே காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இல்லங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தயவு செஞ்சு. கடந்த முறை 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்தது பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணிக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அதை நிறைவேற்ற முடியாமல் அதை ஆட்சி அமைக்க முடியாமல் போனதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னாங்க, பால் தாக்கரே, நம்ம தாக்கரே அவர்களும் காங்கிரசும் தான். அப்போ அதனாலதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையினாலதான் இது செய்வது பிடிக்காமல் தான் அஜித் பவார் வந்தார். நீங்க எப்படி இது மாதிரி செய்யலாம்னு சொல்லி அஜித் பவார் வெளியே வந்தார். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி செய்த துரோகம், கர்நாடகாவில் எப்படி மதசார்பற்ற ஜனதா தளத்தை மக்கள் நிராகரித்தார்களோ மறுபடியும் அவர்களுக்கு போய் ஆதரவு கொடுத்து அப்படி வந்தது அந்த நேரத்துல. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு செய்த துரோகத்தின் விளைவுதான் இந்த முறை மிகப்பெரிய. இதுல ஒரு விஷயம் கார்கே, நல்லா புரிஞ்சுங்க. இந்த முறை மகாராஷ்டிராவை 26.77 விழுக்காடு இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய வாக்குகள் தேர்தல் ஆணையத்தினுடைய நோட்டிபிகேஷன் படி. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை தேசியவாத காங்கிரஸ் 16%, சிவசேனா 16% எடுத்திருக்கிறாங்க. இந்த முறை நீங்க ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த சிவசேனா கிட்டத்தட்ட 23% ஆகுது. 7% இந்த இரண்டையும் சேர்த்து போட்டீங்கன்னா 23% ஆகுது. அது பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய வாக்குகள். 149 இடங்கள்ல இதுவரையில 133 இடங்கள் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னா மக்கள் எந்த அளவிற்கு ஒரு கோபத்துல இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க இது முழுக்க வளர்ச்சிக்காக கிடைத்த வெற்றிதான் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, திரு அருணன், கட்சிகளை உடைச்சிச்சுன்னு பாஜக மேல குற்றச்சாட்டை வச்சாலும் அதே போல சிவசேனாக்கு மேண்டிடேட் கொடுத்தாங்க. அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்தாரு, அதனுடைய கோபம் இன்னும் வெளிப்படுதுன்னு பார்வை எடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த முறை அந்த ஷிண்டேவா இருக்கட்டும், அஜித் பவாரா இருக்கட்டும் ஜெயிச்சிருக்காங்கன்ற பார்வை எடுக்கிறாங்க. திரு அருணன். இல்லை, இதற்கு வருவதற்கு முன்பு நான் ஜார்க்கண்ட் மக்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு மகா வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு அந்த மக்கள் தந்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த வெற்றியை அது மாநில சிறுசாக இருக்கலாம், நீங்கள் சொன்னது போல், நான் மறுக்கலை. ஆனால் எவ்வளவு சதி வேலைகள் செய்யப்பட்டன மறந்துடலாமா? அந்த மாநில முதலமைச்சரையே கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க. அந்த அரசை கவிழ்ப்பதற்கு பாஜக என்னென்ன தந்திரங்களை செய்தன என்பது எல்லாருக்கும் தெரியும். அதையெல்லாம் தாக்கு பிடிச்சி மீண்டும் அவர் முதலமைச்சராகி இன்றைய தினம் அவருடைய தலைமையில் ஒரு பெரிய வெற்றி, மகா வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. அதன் காரணமாகத்தான் நான் அந்த மக்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அதே மாதிரியான சிம்பத்தி எல்லாமே இங்கே இருந்ததே. இங்கே 2 கட்சி உடஞ்சிச்சுன்னீங்க, கைது செய்யப்பட்டாங்க, எல்லாமே சொன்னீங்க. இங்கே ஏன் நடக்கலை? பெரிய மாநிலம். அது நியாயமான கேள்வி, அதுக்கு தான் வர்றேன். நான் அதை எதையும் மறுக்கலையே, அதுக்கு தான் அடுத்து வரப்போகிறேன். உங்களுடைய கேள்வி நியாயமான. ஏன்னா நம்ம யதார்த்தத்தை ஒப்புக்கொள்ளணும்ல. அங்கே ஒரு இந்தியா கூட்டணிக்கு மகா வெற்றி என்றால் இங்கே இந்தியா கூட்டணிக்கு மகா தோல்வி தான். நீங்கள் கூட அப்படி தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நம்ம அதெல்லாம் மறுக்க முடியாது, யதார்த்தம். என்னை பொறுத்தவரையில் இதற்கு சில காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் காங்கிரஸ் நண்பர் கூறிய அது ஒரு முக்கியமான காரணம். அது மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதந்தோறும் ரூபாய் 1500 வழங்கப்பட்டது. ஷிண்டே முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு இது வேலை பார்த்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கூட 1000 ரூபா தான், அங்கே 1500 ரூபா. அவர் சொன்னது போல் பிரதமர் அவர்களே இந்த மாதிரியான இதெல்லாம் இலவசம், இது பொருளாதாரத்துக்கு உகந்தது அல்ல, இந்த மாநில அரசுகள்லாம் அதுக்கு பாட்டுக்கு அறிவிக்குதுங்க, அதை செய்வோம் இதை செய்வோம் என்று விமர்சனம் பண்ணவர். ஆனால் அவருடைய கட்சியும் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி தான் இந்த திட்டத்தை அறிவித்தது. இது ஒரு முக்கியமான காரணம். இந்த முக்கியமான காரணம் என்பது இப்போ எப்படி வருதுன்னா, இந்த வெற்றிக்கு பிறகு ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஷிண்டே கட்சிக்கு எம்எல்ஏக்கள், இப்போ வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் குறைவு,
பாஜகவுக்கு தான் அதிகம். ஆனால் அவர் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாரா? என்ன காரணம்னா அவங்க கட்சி சரி அவரும் கூட சொல்கிறதாக செய்தி, இந்த 1500 ரூபாய் மகளிருக்கான திட்டத்தினுடைய தாய் நான் தான். வெற்றிக்கு காரணம் அந்த மகளிர் உதவி திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நான் தான் ஐயா முதலமைச்சர், ஆகவே நான் தான் மீண்டும் முதலமைச்சர் என்று கிளைம் பண்ணுறார் என்று இப்போ கூட நான் சில ஊடகங்கள் செய்திகள் அதாவது அச்சு ஊடகம் உட்பட படிச்சுட்டு வர்றேன். ஆகவே இது ஒரு முக்கியமான வேலை பார்த்துருக்கு என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரையில் அங்கே பிரதமர் உள்ளிட்டவங்க செஞ்ச முஸ்லீம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரம் அது அவ்வளோ ஊடகங்கள்லையும் வந்திருக்கு. என்னங்க பாருங்க, ஓட் ஜிகாத்துன்னு ஒன்று புதுசாக ஒரு வாக்கியம், பொதுவாக லவ் ஜிகாத்துன்னு உத்தரப்பிரதேசத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக தலைவர்கள். மகாராஷ்டிராவில் என்னன்னா அங்கே ஓட் ஜிகாத். என்னையா ஓட் ஜிகாத்துனா முஸ்லீம்கள் கூட்டமாக போய் ஓட்டு போடுறாங்க. அப்போ அவங்க ஓட்டு போடும்போது இந்துக்களை நாம் ஒற்றுமையாக கூட்டமாக போய் ஓட்டு போட வேணாமா? அப்போ முஸ்லீம் பெண்கள் முக்காடோடு அந்த பருக்கா அணிஞ்சு வாக்குச்சாவடி முன்னாடி நிற்பாங்கல்ல, அந்த படம்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் அது பூரா ஆகவே இப்படி எனக்கு என்ன புரியலைன்னா, முஸ்லீம்களும் வாக்காளர்கள் தானே, அவங்களும் இந்த நாட்டு குடியுரிமை பெற்ற மக்கள், ஓட்டு போடுறது ஒரு பாவம் ஐயா. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தாண்டி தான் ப்ரொஃபசர் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இது நுண்ணிய ஆய்வுக்கு உட்பட்டது. இந்த ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும், உத்தவ் தாக்கரே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் இதெல்லாம் கவுண்டர் பண்ற மாதிரி தானே அவங்களுடைய திட்டத்தை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த மார்ஜின் பாருங்க எங்க இருக்குன்னு, 15% ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஐயோ, நான் அதெல்லாம் மறுக்கலைங்க. பட் ஆனால் இது பாருங்கள், இதுக்கு இன்னொரு ஆதாரம். இப்போ ஒரு ஆங்கில ஏடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் 8ல் ஒரு செய்தி வந்திருக்கு நேற்று. இது நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஓட் ஜிகாத் முஸ்லீம்களில் கூட்டமாக ஓட்டு போடுறாங்க ஆகவே அப்படின்னு இப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்கள் அப்படின்னு கொண்டு வர்றது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மகாராஷ்டிராவில் 22 சட்டமன்ற தொகுதிகளில் 25% மேலாக முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்க, அந்த ஏடு சொல்லுது. அதில் 19 தொகுதிகளில் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிக்க வரல. ஆவரேஜ் மாநில சராசரி இருக்குல்ல 66% என்னமோ 25 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான முறையில் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சராசரி இந்த 19 தொகுதிகளில் இல்லை, 22ல். அப்படி என்றால் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்கவில்லை என்று அது சொல்லுது. இதுக்கு காரணம் இந்த பிரச்சாரங்கிறேன். நீங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். ஆனா நிச்சயமாக இதை பற்றியெல்லாம் தீவிரமாக ஆய்வு செய்யணும் இந்தியா கூட்டணி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம தோல்வியை ஒப்புக்கொண்டு தான் பேசணும் என்பதையும் நான் அங்கீகரிக்கிறேன். பட் ஆனால் இந்த ரெண்டு முக்கியமான காரணிகள் வேலை பார்த்துருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஓகே ரமேஷ் சார், இது ஒரு வெறுப்பு அரசியலின் வெற்றி அப்படின்னு பார்க்குறாரு. இந்து முஸ்லீம்னு பிரித்து ஓட்டை வாங்கி இந்த வெற்றியை சாத்தியமாக்கியிருக்குன்னு சொல்லுவார். இல்லை, எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ப்ரொஃபஸர் சொல்கிற விஷயம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெறுப்பு அரசியலுங்கிறத முதல்ல ஆரம்பித்து அதை விதைத்தது யார் அப்படின்னு நமக்கே தெரியும். காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ஆரம்பம் தொட்டே சொன்னாங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது, நீங்கள் சிறுபான்மை வாக்குகளை, நான் சொல்கிறேன் 2014லேருந்தே அதுக்கு முன்னாடியிலேருந்தே சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா பெரும்பான்மை வாக்குகளை பிஜேபி கன்சாலிடேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இவங்க வைத்த பரப்புரை 2024 பாராளுமன்ற தேர்தல்னு எடுத்தப்போ அங்கே ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கும்போது அதே ஃபார்முலா இங்கே ஒர்க் ஆகிடும்னு அவங்க தப்பாக கணக்கு போட்டது தான் பிரச்சனை. ஏன்னா ரெண்டு விஷயத்தினால ஒரு சரி ஏன்னா 2024 தேர்தல் அப்போவுமே என்ன நினச்சாங்கன்னாக்கா, அது இன்ஃபேக்ட் ஓப்பனாக நட்டாவே சொன்னார், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இது இனிமேல் தேவையில்லைங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை தலைகீழாக இருக்குது. அது ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். அது மேல் மட்டத்தில் சொன்னால் கூட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பாஜக இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை யாருமே மறுக்க மாட்டாங்க. இப்போது இப்படி இருக்கும்போது மகாராஷ்டிரம் ஹோம் பெட் ஃபார் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாக்பூர் தான் தலைமையகம் அப்படின்னு சொல்கிறோம்னாக்க, ஸோ அங்கே வேலைகளை அந்த மாநிலத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வேலையை ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து செஞ்சாங்க. ஒவ்வொரு லொக்காலிட்டிலையும் அவ்வளவு மீட்டிங் போட்டு எல்லா மக்களை ஒருங்கிணைத்து அவங்களோட பெரிய ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டுக்கு காரணமே அதுதான். அவங்கள எல்லாம் ஓட்டு போட வச்சாங்க. அதுக்கு இவர் சொல்கிற மாதிரி வெறும் நீங்கள் அவங்க ஓட்டு ஜிகாத் அதனால் நீங்கள் போடுங்கிறதெல்லாம் கிடையாது. மக்களோட ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் வரணும்னு
நீங்க சிறுபான்மை இருக்கக்கூடிய தொகுதியில கூட கம்மி போட்டாங்களோ ஜாஸ்தி போட்டாங்களோ சிறுபான்மையினர் போட்டிருக்காங்க. அவங்க பெருவாரியாக ஓட்டு போட்டதுனால தான் அந்த இடத்துலையும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. நீங்க சிறுபான்மைக்கு எதிரானவங்க சொன்னாங்க. அப்ப மக்கள் அதுக்கான எதிர் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பிக்கை இல்லை. இப்போ நீங்க அப்படியே சொல்லுவோம் நமக்கு வந்து அது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி வாக்குல வாங்குறது. என்ன பதற்றம் நீங்க சொல்லுங்க. மகாராஷ்டிராவில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இதில் பெரும்பான்மை அவங்க இருக்காங்க, நிறையா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவங்க வந்து ஓட்டு டிசைட் பண்ணுன்னு சொன்னால் அங்கே வந்து அவங்க ஓட்டு போடாமல் விட்டாங்கன்னா ரெண்டு விஷயம்தான். பதற்றம் பயம்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஐஎன்டிஏ கூட்டணி மேலே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு இல்லாததுனால தான் வந்து ஓட்டு போடல. அதே மாதிரி நீங்க தலித்துக்கு எதிரானவர்கள் சொல்றீங்க. அந்த தொகுதிகள் பாஜக நல்லா வாங்கிருக்காங்க சார். அப்பயே நம்பிக்கை இருந்துச்சா? நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டாங்களே ஐஎன்டிஏ போட்டாங்க. அதான் சொல்றேனே, ஒரு தடவை போட்டு அது வந்து கை சுட்டு கொண்டார்கள். அவங்க வரப்போறது இல்லைன்னு தெரியுது. இவங்க வெறும் வாய் வார்த்தையில மட்டும்தான் வந்து வாயால வட சொல்றதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நமக்கு எந்த பயனும் இருக்க போறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த அரசு சொன்ன ஸ்கீம்ல வந்து இப்போ பெரும்பான்மை பெண்களுக்கான ஸ்கீம்னு சொன்னா அதுல வந்து நீங்க வந்து தலித்துன்னு பார்க்க போறது கிடையாது, முஸ்லீம்னு பார்க்க போறது இல்லை, கிறிஸ்டியன் பார்க்க போறது இல்லை, இந்த ஜாதி அந்த ஜாதி யாரும் பார்க்க போறது கிடையாது. எல்லாருக்குமா கொடுத்துருக்காங்கும் போது அப்போ இந்த அரசு மக்களுக்காக இதை கொடுக்கிறது, நமக்கு அதனால பலன் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இதே மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தப்போ இதே கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆஹா ஓஹோ பாத்தீங்களான்னு சொன்னவங்க இப்போ நீங்க மகாராஷ்டிரால கொடுத்துட்டாங்கன்னு அதை ஏன் வந்து நீங்க உங்களால ஜீர்ணிக்க முடியலங்கிற ஒரு கேள்வி. பிரதமர் இலவசங்களுக்கு எதிராக பேசுறாரு. இலவசங்களுக்கு எதிரானவர் தான். அதான் சொல்றேனே, இப்போ பிரதமர் ஆண்டது பிரைமரிலி பாத்தீங்கன்னாக்க சிவசேனா. அதுக்கு வந்து கூட்டணியிலேருந்து பாஜக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நோன்னு சொல்லலை. அந்த ஸ்கீம் அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். அது வந்து உங்களுக்கு பெண்களுக்கான வாக்குகள் தான் உங்களுக்கு வந்து அது கொண்டு வந்து சேர்க்க முடியுங்கிறது இருக்கு. ஆனால் மற்ற வாக்குகள் மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் சொன்னாக்க நலத்திட்டங்களை ஆரம்பிச்சு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னோம்னா அது அத்தனையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ்ஓ அமைப்புகளோ விழித்துக்கொண்டு செயல்பட்டது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆர்எஸ்எஸ் விழித்துக்கொண்டு செயல்பட்டதுங்கிறதுல பாஜக விழித்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் உடன் இணைந்து பணியாற்றியதுன்னு சொல்லணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் வந்து பாஜகவிற்கு நிச்சயமாக தேவைப்பட்டது. ஏன்னா மகாராஷ்டிராங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் போது அதனால வந்து அந்த இணக்கம் ஏற்பட்டது. இப்ப பிரதமர் இத்தனைக்கு ஒரு 2 மீட்டிங் தான் கேம்பெயின் பண்ணிருக்காரு. ஆனா ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, நம்ம கேட்போம் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட. எல்லா வாய்ப்புகளுமே மகாராஷ்டிராவில் பார்க்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி, அதை தாண்டி கூட்டணி, ஆன்டி இன்கம்பன்சி, சிம்பத்தி எல்லாமே இருந்தது. எங்கே இந்தியா கூட்டணி கோட்டை விட்டது மகாராஷ்டிராவில்? முதல்ல நேயர்களுக்கு வணக்கம். எங்கே கோட்டை விட்டது அப்படின்னா ஒரு புள்ளியில் இல்லை, ஆரம்பத்திலேருந்தே கோட்டை விட்டுறது வந்து ஒரு வேலையாக தான் இருக்குது. அதாவது பொது தேர்தலில் 100 சீட்டு வந்துருச்சு, இது வெற்றி அப்படின்னு கொண்டாடுற ஒரு மனநிலை இருக்குது இல்லைங்களா. அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து 3வது முறை ஜெயிக்கிறாரு. அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதானி பிரச்சனை வந்தது, ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது, அவங்களோட சார்ந்த நிலைப்பாடு இருக்கவங்க மீது அமலாக்கத்துறையெல்லாம் போக்கலை, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷன் வந்தது, ஜிஎஸ்டி வரிச்சுமை இருக்குது, டோல்கேட் இருக்குது, மகாராஷ்டிரத்தில் தான் அதிகமான விவசாயிகள் தற்கொலை இருக்குது, விவசாயிகள் போராட்டம் இருக்குது, மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் சீண்டல் இருக்குன்னு. அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோ பிரச்சனைக்கோ பஞ்சம் இல்லை. பாஜகவை எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்கன்னா ஒரு சில மாநிலத்தில் தயாராக இருக்காங்க. இதுதான் அரசியல் இப்போ நான் சொன்னது. ஆனால் இதை விட்டுவிட்டு சமீப காலமாக ஒரு 10 வருஷமாக காங்கிரஸ் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. என்னென்னா மதவாத சக்தி, ஆர்எஸ்எஸ், ஃபாசிசம், இதை விட்டுவிட்டால் இது வந்து ஜனநாயகத்துக்கு கேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி கட்சியை வளர்ப்பதற்கும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கும் இவர்கள் வேலை செய்கிறார்கள். இது வந்து நான் ஒரு பத்திரிகையாளர், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எதிர்த்து களம் ஆடுறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள். ஒரு கட்சி சரியில்லை, முதலமைச்சர் யார் பிரச்சனை, அங்கேயும் மகாராஷ்டிரத்தில் 1008 பிரச்சனை இருக்குது, தலைவர் யார் இன்னும் எதுன்றா சொன்னாங்க. பாஜகவில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையெல்லாம் நம்ம பேசுவோம். அந்த பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், 10%, 15%. இந்த ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு மகா கூட்டணி தேவையா? ஃபஸ்ட்டு கேள்வி. அப்போ உங்கள் ஸ்டேட்டில் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு கட்சிக்குன்னு, அவங்க என்ன பண்ணுறாங்க? உண்மையிலே தொண்டர்கள் இருக்கிறாங்களா? அவங்க வேலையை செஞ்சாங்களா? பூத்து வாரியாக வந்து வாக்குகள் வர வேண்டியது வந்துச்சா? வரல. இது 3வது என்னென்னா நடவடிக்கையே எடுக்கிறது கிடையாது. இப்போ ஆய்வெல்லாம் பண்ணக்கூடாது.
அந்த மாநிலத்துக்கு பாஜக தலைவர் இருக்காங்க, வெற்றி பெற்றாங்களா, அவங்களுக்கு சன்மானம். ஃபட்னாவிஸ் ஓகே நேஷனல் பாலிடிக்ஸ் போகிறீங்களா, வாழ்த்துக்கள் போங்க. இவர் வந்துட்டு ஷிண்டே திருப்பி வந்து சிஎம் ஆகிறாரா, இல்லை அஜித் பவாருக்கு எதனா கூட்டணி ஆட்சி அது மாதிரி எதுனா அது ரிவார்டு. இந்த சைடில் என்னென்னா இந்த நேரம் தலைப்பு செய்தி வந்திருக்கணும், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடும் நடவடிக்கை, நிறைய பேரை பொறுப்பிலிருந்து தூக்கி இருக்கணும். இதை எப்போ பண்ணியிருக்கணும்னா பொது தேர்தல் தோத்தாங்க பாருங்கள், அப்போ பண்ணியிருக்கணும். இல்லை அதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2-3 இடத்துல தோத்தாங்க பாருங்கள், மாநில வாரியாக ராஜஸ்தான் தோத்தாங்க, அதாவது சுலபமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாநிலம். மத்திய பிரதேசம் மிக மோசமாக தோத்தாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால காங்கிரஸில் முக்கிய தலைவர்களுக்கு என்னென்னா, ஜெயிச்சா அமைச்சர் ஆகிக்கலாம் ஏதோ ஒன்று, இல்லை மத்திய இதில் தோத்தா காங்கிரஸ் தானே தோத்துது அப்படின்ற அந்த போக்கில் இருக்கிறாங்க. இவர்கள் ரொம்ப காலமாக மக்களோட புரிதல் பற்றி பேசாமல் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரிவினைவாதம், அரசியல் ஆதாயம், சமூக நீதி, அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் வாக்குகள், இஸ்லாமியர் பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், பொதுமக்களாக பார்க்க மாட்டீங்களா? அப்புறம் ஆதிவாசிகளுக்கு பிரச்சனை. ஜார்க்கண்ட் மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டு காங்கிரஸ் பேசுறது கொள்கை ரீதியாக அந்த பிரச்சனையை மையப்படுத்தி பேசுது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. இதெல்லாம் அது காமன் மேன டச் பண்ணல அப்படின்னு சொல்ல வரீங்களா? இண்டிவிஜுவல் இஷ்யூஸா அது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பண்ணலங்க. ரிசல்ட்டை பாருங்க, ஒரு வாட்டி தோக்கலாம், 2 வாட்டி தோக்கலாம். தோக்கிறதே தொடர்கதையா வச்சிருக்க கூடாது, தோக்கிறதே ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. அப்ப பிரச்சார யுக்தி மாத்தணும்ல. பாஜக பண்ற பிரச்சாரத்துல பத்திரிகையாளர் இருக்கும் உடன்பாடு கிடையாது, அது அநாகரிகமான பிரச்சாரம்லாம் நடக்குது, ரைட்டு, அதை சொல்றீங்க, ரைட்டு. அதை தான் நீங்கள், அதாவது பத்திரிகையாளர் என்ன வேலை செய்யணுமோ அதை தான் செய்கிறீங்க. அதை தாண்டி அரசியல்வாதிகளை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? குறைந்தபட்சம் ஒரு இடத்துல தோத்தாங்கன்னா அந்த தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அப்போ என்ன நினைப்பாங்க அவங்க, அந்த மாவட்ட பொறுப்பாளர் இருக்கானா ஓகே ரைட்டு, நம்ம பதவி போயிடுச்சு, நமக்கு என்ன, கட்சி தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன, காங்கிரஸ் கட்சி இருந்தா என்ன, சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய ஒரு கட்சி, இவ்வளோ நாள் இருக்கிற ஒரு கட்சி, இந்த ரிசல்ட் வாங்கிறதுக்கு ஒரு கூட்டணி. இதில் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், யார் ஜெயிக்கிறோமோ அதிகமாக சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே போயிடுச்சு. உத்தவ் தாக்கரே கேட்டார், முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க, அவரு சூசகமா கேட்டாரு. சஞ்சய் ராவத்தை விட்டு ஆள் விட்டு கேட்டாரு. மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் ஒரு 5-6 சீட்டு கொடுங்கன்னு கேட்டாரு, கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக தோத்துட்டு பிஜேபி ஜெயிக்க விட்டாங்க. இப்போ அவர் ஒரு 2 இடத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு. ஏன் அங்கே வந்து அகிலேஷ் யாதவோட ஒத்து போடல? இந்திய கூட்டணியின் போது மேடை வரும்போது எல்லாம் ஒன்றா தானே உட்காரீங்க. எங்கே தெரியுங்களா, இவர் வந்தார் பீகார்லேருந்து, நம்ம நிதிஷ்குமார் வந்தார், அவர் கேட்ட பொறுப்பு கன்வீனர் பொறுப்பு எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். அந்த பொறுப்பு அன்றைக்கி கொடுத்துருந்தா அவர் பெல்ட்டி அடித்து அங்கே போயிருக்க முடியாது. அவர் நல்லா தெரியும், அவர் இங்கேருந்து பெல்ட்டி அடிப்பார், அங்கேருந்து பெல்ட்டி அடிப்பார். இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஒமர் அப்துல்லா சொன்னார், ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு போதிய பக்கபலமாக இல்லை, பிரச்சாரம் நீங்கள் பண்ணலை, நீங்கள் வந்து கூட நிற்க மாட்டேன்றீங்க, தோல் கொடுக்க மாட்டேன்றீங்க பகிரங்கமாக சொன்னார். ஏதோ அவங்களோட சொந்த உழைப்பில் கொஞ்சம் காங்கிரஸ்காரர்கள் உழைச்சாங்க, ஜெயிச்சு வந்துட்டாங்க. சட்டமன்றம் நடத்த முடியலங்க, ஏன்னா அந்த பெரும்பான்மை கிடைக்கல, எதிர்பார்த்த பெரும்பான்மை கிடைக்கல. இவங்க ஜெயிக்கிற சீட் எல்லாம் பாருங்க கொஞ்சம் மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க, அதை பாஜக ஜெயிக்கும் போது ஸ்வீப் பண்றாங்க. அப்ப எங்கெங்க எதிர்கட்சி? மக்கள் பிரச்சனையே பேசுற எதிர்கட்சி எங்க? நான் இந்த பாசிசத்துக்குள்ள போல பாஜக காசு கொடுத்தாங்க, பாலிடிக்ஸ்ல 364 நாள் பேசுறீங்க, ஓட்டு போட்டது மக்கள். ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கணும். இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ரொம்ப அழகா நாகரிகமா சொன்னாங்க, மெச்சூரிட்டியோட, மக்கள் தீர்ப்பு என்னவோ அதை தலைவணங்கி ஏத்துக்கிறேன், அந்த பக்குவத்துல இருந்து ஆரம்பிக்கணும். மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க, அதை ஏத்துக்கங்க ஃபர்ஸ்ட். உங்க வேட்பாளர் சரியில்லை. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அமைச்சரா இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, கைது செய்யணும். ஊழல்வாதியா இருந்தா யாரா இருந்தாலும் கைது செய்யணும். நீங்க இந்த முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நிறுத்தணும் ஃபர்ஸ்ட். நீங்கள் நல்ல கட்சி அரசு, அதாவது ராகுல் காந்தி வந்து நல்ல மனிதர், அவர் மீது எதுவும் பிரச்சனை இல்லை. அந்த ராகுல் காந்தி அவர் சரியா பண்ணலன்னும் போது அவருமே பிரஷர் போடணும். வயநாட்டில் 3-4 நாள் அவர் பிரச்சாரம் பண்ணாரு, வார கணக்கில் இருந்தார். எது ஊருக்கே தெரியும், அங்க பிரியங்கா காந்தி வீட்டில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பாங்க, அந்த அளவுக்கு பிரபலமான வேட்பாளர். யார் எங்க எதை டார்கெட் பண்ணணும்னு இல்லையங்க, இது யாரு கேட்கறது? தலைமான கேள்வி கேட்க மாட்டீங்களா? தொடர் தோல்வியா இருந்தாலும் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி கேட்டா கோச்சிக்குவாரு. ராகுல் காந்தியும் கட்சி தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. மாநில அந்த தலைவர்கள் அப்படி அப்படியே இருப்பாங்க. முன்னாள் முதலமைச்சர் வயசானாலும் பரவாயில்ல, 80 வயசு 75 வயசு ஆனாலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத ஒரு தன்மை கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் அவர் பண்ணையார்த்தணும். ஏதோ இன்னைக்கு மகாராஷ்டிரத்துல நடந்தது சொல்ல, இதெல்லாம் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே திரு இப்ராஹிம், இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் கேள்விக்குள்ளாகிறது. மற்ற கட்சிகள் சில நேரம் இப்போ ஜேஎம்எம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் அப்படின்றதால அங்க காங்கிரஸ் தெரியுது. ஆனா எங்கெல்லாம் காங்கிரஸ் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கப்போ இந்தியா கூட்டணியை அதை டவுன் பண்ணிதுன்ற பார்வை வெளிப்படுத்துறாங்க. இல்லை, முதல்ல தோழர் கோட்டீஸ்வரன் அவர்களுடைய ஆதங்கம் என்பது தெளிவாக தெரிகிறது. காரணம், எக்காரணத்தை கொண்டும் பாஜக ஆளக்கூடாது என்பது
அவருடைய சொல்லிலும் செயலிலும் தெரியுது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மேற்கொண்டு வர பிரச்சார யுக்தி, இன்னொன்று உலகம் எங்கும் வீசப்படுகின்ற ஃபாசிசத்துக்கான அலை, இது எல்லாமே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கு இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கள் பின்னாடி அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாமே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்துட்டு வராங்க. பாலஸ்தீனத்துக்கு இன்றைக்கு இந்தியா யூட்டன் அடித்து இன்றைக்கி ஆதரவு நிலைப்பாடு எடுத்துச்சு. அப்படி பல்வேறு இடங்களில் உலகம் எங்குமே ஃபாசிசம் கோலோச்சுகின்ற நேரம் இது. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு காங்கிரஸ் இந்தியாவுக்குள்ளே தனிப்பட்டு ஒரு சக்தியாக இன்றைக்கு போராடி வருகிறது என்பதை சகோதரர் கோட்டீஸ்வரரும் புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம், பல சம்பவங்களை கொண்டு போகிறோம். அந்த 5 கோடி ரூபா இந்த சிவாப்பூர் டோல்கேட்டு கிட்ட பிடிபட்டிருக்கு. இது இல்லாமல் சஞ்சய் ராவத் தெளிவாக சொல்கிறாரு, 15 கோடி ரூபா நேரடியாக எம்எல்ஏ ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய எம்எல்ஏவுடைய வண்டியிலிருந்து பறிமுதல் செய்யப்படுகிறதுண்டு. ஏன் பொதுச் செயலாளர் தாவடே அவர்களை பணம் பட்டுவாடா செய்யும்போது நேரடியாக கைது செய்யப்படுகிறார். இப்படி பல்வேறு சம்பவங்களை எலெக்ஷன் கமிஷனிடம் கொடுத்து கூட இந்த இடத்துல உடனே இந்த தேர்தலை நிப்பாட்டி வைக்கல. இதே ஆர்கே நகரில் தேர்தலை உடனே தேர்தலை மாற்றி வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையுமே எலெக்ஷன். ஓகே, அவரோட ஆடியோ கட் ஆயிடுச்சு. நம்ம திரும்ப வருவோம். நான் திரு நாராயணன்ட்ட போயிடலாம் அப்படின்னு. திரு நாராயணன், அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் அப்படின்றது, இது மகாராஷ்டிரா ரொம்ப யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றதுல ஒரு அழுத்தம் இருந்தது. இன்னும் சொன்னால் காலையிலேருந்து இது தொழிலதிபருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்லாம் விமர்சனங்களை முன் வச்சாங்க. பணம் கொடுக்கப்பட்டது, பணநாயகம், இதனுடைய வெற்றி. இன்னும் சொன்னால் இந்த தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் சதி பண்ணிடுச்சுன்னா குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க. பதில் என்ன சார்? இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது சார். தோத்து போனவங்க எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல அதுல ஒரு கேள்வி, சிண்டேவுடைய அணி எப்படி மொத்தமா ஜெயிக்குதுன்ற கேள்வி எழுப்புறாங்களே சார். ஸ்ட்ரைக் ரேட் கேள்வி, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி. இது உண்மையிலேயே கேட்கறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி. எப்படி ஜெயிக்குதுன்னு எப்படிங்க கேட்பாங்க? மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் சார் விஷயம். சிண்டே அணி எப்படி ஜெயிக்கும்னா அது என்னது? யார் அது கேட்கறது? யாருக்கு ரைட் இருக்குது? அது என்ன மாதிரியான கேள்வி? சிண்டே அணி எப்படி சிண்டே அணி ஜெயிக்கும்? எப்படி பவார் அணி ஜெயிக்கும்? என்ன சார் இது? அதாவது மக்கள் சிண்டே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் விஷயமே. சிவசேனா என்பது எப்படி தன் பாதையை விட்டு விலகி பதவிக்காக தாக்கரே காங்கிரசினுடைய கேம்புக்கு சென்று விட்டாரோ, அப்போதிலிருந்து மக்கள் அந்த சிவசேனாவை நம்பி இருந்த அத்தனை பேருமே சிண்டேவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதாங்க விஷயம். அப்புறமா எப்படி ஜெயிச்சாங்கன்னா, நான் அதான் உங்களுக்கு முதலே சொன்னேன். வாக்கு சதவிகிதம் என்பது எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க ஏதோ மதவாத கருத்துக்களை சொன்னாங்க. என்ன மதவாத கருத்துக்களை சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது காங்கிரசும் அவர்களுடைய கூட்டணியும் தான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை தாஜா செய்வதற்காக இவங்க தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி என்கின்ற அந்த வாதம் மக்களை மத ரீதியாக பிளக்கும் மதவாத அரசியலை செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அப்போ நீங்க மத ரீதியா மக்களை, அவர் அருணன் கேட்டாரு, ஓட்டு கேட்கறது ஒரு பாவமாயா அப்படின்னு. ஓட்டு கேட்கறது பாவம் இல்ல, மத ரீதியாக இப்படி ஓட்டு போடுங்க, இஸ்லாமியர்களே எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றது தவறுதான். அதுதான் இந்த நாட்டை பிளக்கும் செயல். உடனே இடஒதுக்கீடு பத்தி பேசுனாங்க. இதே இடஒதுக்கீடை எதிர்த்தது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ராஜீவ் காந்தி 2.5 மணி நேரம் பேசினாரு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. கோட்டீஸ்வரன் கூட சொன்னாரு, பிஜேபி வந்துடக்கூடாதுதான். பிஜேபி எல்லாம் யாரும் தடுக்க முடியாது, அதாவது வேற. அதே மாதிரி அநாகரிகமான அரசியல் அப்படின்னு சொல்லி அநாகரிகமான பிரச்சாரம் அப்படின்னு சொல்ல. என்ன அநாகரிகமான பிரச்சாரம்? நீங்க இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்ட 1000 கோடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுதாங்க அநாகரிகமான செயல், மதவாத அரசியல். அது அதை செஞ்சாரு தாக்கரே. காங்கிரஸ் தொடர்ந்து இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தது. வெறுப்பு அரசியல். இப்ப அருணன் பேசினார் பாருங்க. முதல்ல எடுத்தோன்னு ஜார்க்கண்ட் மக்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இங்க காங்கிரஸ் இதுல மகாராஷ்டிராவுக்கு வாழ்த்து இல்லை. ஏன்னா அந்த மக்கள் பிஜேபிக்கு வாக்களிச்சிட்டாங்க. இந்த வெறுப்பு அரசியலால் தான் சிபிஎம்மும் சிபிஐயும் 0.2%, 0.3% நிக்குது. ஆனால் இங்க என்னவா இவங்கதான் இந்த பெற்றுக்கெல்லாம் கூச்சா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க.
இங்கு நாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். இஸ்ரேல் பொறுத்தவரையில சொன்னார் அவரு, இஸ்ரேல வந்து இந்தியா அப்படி யூட்டர்ன் அப்படிலாம் கிடையாது. நிலையான ஒரு வெளியுறவு கொள்கை காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதே தான். அந்த அந்த பீரியட்ல என்னவோ இந்திய நாட்டு பிரதமர் முதல் அறிக்கை என்ன கொடுத்தாரு? இந்திய நாட்டு பிரதமர் முதல் அறிக்கை இஸ்ரேல் குறித்து என்ன கொடுத்தாரு? ரெண்டாவது என்ன கொடுத்தாரு? அதை பதில் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்கல்ல இப்ராஹிம் சொன்னாருன்னு, முதல்ல இந்திய நாட்டு பிரதமர் இஸ்ரேல் குறித்து என்ன அறிக்கை கொடுத்தாரு? பின்பாக வெளியுறவுத்துறை ரவிசங்கர் அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்தாரு? சொல்லுங்க. என்ன அறிக்கை கொடுத்தாங்க? ஹமாஸ் வந்து நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், எனக்கு கேள்விக்கான பதில் தெரியுங்க. முதல்ல ஆதரவு, முதல்ல எதிர்ப்பு நிலைப்பாடு பண்ணாங்க. ரெண்டாவது ஆதரவு. சரி, ஓகே. இல்ல இந்த நடுவுல உங்கள்ட்ட தான் குறுக்கிடு கேள்விதான் வச்சேன். நடுவுல அதை புரிஞ்சுக்க உங்கள்ட்ட தான் கேள்வி வச்சேன். சரி, ஓகே இப்ராஹிம், ஒரு நிமிஷம். நான் பேசி முடிச்ச பாருங்க, இதுதான் சொல்றேன் சர்வாதிகாரம்ட்டு. ஒரு குறுக்கீடு கூட வைக்க கூடாதுதான் சர்வாதிகாரம். இல்ல ஜனநாயகம் நீங்க எந்த குறுக்கீடு வைக்க பதில் சொல்றேன். நான் பேசுற பிறகு பதில் சொல்லுங்க, அப்புறம் மீண்டும் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதனால அது வேண்டாம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அதனால நீங்க கேட்கறதுனாலே நான் பேசுறது தப்பாயிராது. இஸ்ரேலை பொறுத்தவரை நடந்தது என்ன? இஸ்ரேல போனாங்க, ஹமாஸ் வந்து அங்க குண்டு போட்டாங்க, அத்தனை பேரை அழிச்சாங்க. ஒரே நாள்ல அத்தனை பேரை பணைய கைதியில கூட்டு போனாங்க. ஒரு நாடு தன்னுடைய மக்களை அழிக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அழிக்கத்தான் வேண்டும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்க. இதுல என்ன சந்தேகம் இருக்குது? ஒன்றும் தவறே கிடையாது. நான் சொல்வது ஒன்றுதான், மத ரீதியாக இந்த நாட்டை பிளக்க காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவைகள் அதற்கு துணை போகின்றன. இரண்டாவது, வெறுப்பு அரசியல். நான் என் கட்சி வர்றதோட பரவாயில்லைங்க, ஆனா பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான், அங்கதான் காங்கிரஸ் அழியுது. இவரு நம்ம கோட்டீஸ்வரன் வந்து, நான் பல விஷயங்கள்ல ஏத்துக்க மாட்டேன், இன்னைக்கு சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் அழிவே காரணமே இதுதான். நீங்க எப்படி மேல வரணும்னு பார்க்காம எப்பொழுதுமே பிஜேபி சரியில்லை, மோடி சரியில்லை. நீங்க உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு கம்யூனிஸ்ட் பாருங்க, நீங்க 0.2 0.3 வாங்கிட்டு இருக்கீங்க. 1% ஓட்டு வாங்குறதுக்கு முதல்ல வழியை பார்த்துட்டு அப்புறமா பாஜக விமர்சனம் பண்ணுங்க. ஓகே, திரு அருணன், சிறுபான்மையினருக்கு ஆதரவா பேசுறதும் அதுவும் வெறுப்பு அரசியல் தான். அப்ப பெரும்பான்மையினர் பாதிக்கப்பட மாட்டாங்களா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதை பண்ணுது சார் அப்படின்ற. இல்லை, அதாவது வெறுப்பு அரசியலுக்கு நண்பர் நாராயணன் சொன்ன உதாரணம் தான் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, அந்த மக்களுக்கு நான் வாழ்த்து சொன்னால் அது வெறுப்பான். மகாராஷ்டிராவுக்கு வாழ்த்து சொன்னாரா? சரி, இவர் வந்து ஜார்க்கண்டில் வெற்றி பெற்றதுக்கு இந்தியா கூட்டணிக்கு நாராயணன் வாழ்த்து சொன்னாரா? என்னங்க இதெல்லாம் பேச்சு? கூட்டணி நீங்க சொல்லலங்க. இப்ப விவாதத்துல நீங்க இங்க பாருங்க, நீங்க தலையிடக்கூடாதுங்கிறீங்க. இப்ப இல்ல அந்தந்த கூட்டணியுடைய வெற்றி, அதை தந்த மக்களுக்கு வாழ்த்து சொல்வது என்பது ஒரு இயல்பானது, தேவையானது. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அணி பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது என்று தான் நான் அடுத்தாப்புல ஆரம்பித்தேன். ஆகவே நம்ம யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இதுக்குள்ளே போய் வெறுப்பு இருக்குது அப்படின்னா, வெறுப்பு அரசியலுடைய தாயகமே பாஜக தான். அவர் ஏற்காமல் போகலாம், என்னுடைய மதிப்பீடு. அடுத்து பாருங்கள், வழக்கம் போல் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டார். ஏங்க, அந்த முஸ்லீம் மக்கள் அப்பீஸ் பண்ணப்பட்டிருந்தா, தாஜா செய்யப்பட்டிருந்தா, அவங்க பொது வாழ்வில், பொதுத்துறை நிறுவனங்களில், அரசு துறை நிறுவனங்களில், கல்வியில் அவ்வளவு முன்னேறி இருக்கணும்ல. சச்சார்குழு அறிக்கை என்ன சொல்லுதுன்ற அதெல்லாம் அவருக்கு தெரியும். நண்பர் நாராயணனுக்கு எவ்வளவு பின்தங்கி இருக்காங்க. தாஜா பண்ணியிருந்தா முன்னேறி இல்லை வந்திருக்கணும். அவங்க கிட்டத்தட்ட 15% பேர் இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸில் வெறும் 3% 4% போய் பாருங்கள். அந்த சச்சார்குழு அறிக்கை சில பரிந்துரையெல்லாம் கொடுத்துச்சு. முந்தைய அரசு அதை அமுல்படுத்தலை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ எவ்வளோ கவலைப்படுறாள் தாஜா பண்ணுறீங்கன்னு. அப்படி அவங்க முன்னேறிட்டாங்கன்னு நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய உங்களால் நீங்கள் அந்த சச்சார்குழு பரிந்துரையை அமுல்படுத்துவீங்களா? நீங்களும் மாட்டீங்க. ஆகவே நம்ம அதுக்காக குரல் கொடுக்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நண்பர் கோட்டீஸ்வரன் சொன்னதுலேருந்து அவர் ஒரு கொஞ்சம் கோபதாபமாக சொன்னாலும் கூட ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். அது என்னன்னா, பாஜகவினுடைய இந்த பரப்புரையை, இந்த பிரச்சாரத்தை இப்போ வந்து பிரதமரே வந்து அங்கே போய் என்ன பேசினார்?
வந்து காங்கிரஸ் கூட்டணி என்பது அது வந்து அவுரங்கசீப் வழியில் நடபோடுதுன்னு பேசினாருக்கு இந்த நாட்டு பிரதம மந்திரி. அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. ஆகவே அவங்க பிரச்சாரம் எப்படி என்பதற்கு தான் நான் அதெல்லாம் உதாரணங்கள்லாம் சொன்னேன். இன்னும் அது பெரிய ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க, ஒரு அருமையான புனிதமான கோயில், இதுலையெல்லாம் சம்மந்தப்படாத ஒரு இந்து கோயில், அதை வந்து வக்ஃபோர்டு தாயிடம்னு சொல்லுதுன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. அது பொய் என்று தகவல் வர்றதுக்குள்ள இவங்க சொன்ன பிரச்சாரம் போய் சேர்ந்துருச்சுன்னு எழுதுறாங்க. இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவும் பண்ணும் இத்தகைய வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி கோட்டீஸ்வரன் ஒரு பார்வை கொடுத்தா. ஒரே ஒரு பாயிண்ட் தயவு செஞ்சு, ஒன்றும் இல்லை, அதுதான் முக்கியம். என்னன்னா, இந்துக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படி என்று சொல்லக்கூடிய பாஜகவை பார்த்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் என்ன கேட்கணும் என்றால், இந்துக்களுக்கு கூட ஏழை இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்க? இங்கே பாருங்க, இப்போ அவர் நம்ம சேதுராமன் தானே, அவர் என்ன சொன்னார், நீங்கள் கூட கேட்டீங்க, 1500 பெண்களுக்கு அந்த இலவச திட்டங்கள்லாம் எதிர்த்தவராச்சு பிரதமர். அதுக்கு அவர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? முதலமைச்சர் சிவசேனையா அவர் கொடுத்துட்டாரியா, போனா போகுதுன்னு விட்டுட்டார் பிரதம மந்திரிங்கிறாரு. அப்படி என்றால் பாஜகவுக்கு ஏழைகளை பற்றி கவலை இல்லை, ஏழை பெண்களை பற்றி கவலை இல்லை. இந்த 1500 மாதம் கொடுத்தது கூட அவங்களுக்கு ஒப்புதல் இல்லை. ஆகவே நாம என்ன கேட்கணும், ஏழை இந்துக்களுக்கு மோடிஜி என்ன பண்ணாரு, பாஜக அரசு என்ன பண்ணுச்சு? அதே போல வேலையில்லா திண்டாட்டம் உட்பட ஒண்ணுமே இல்லைங்க. வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறாங்க, ரூபாயினுடைய மதிப்பு அதல பாதாளத்தில் போயிடுச்சு. 84 ரூபாய் 49 பைசா நேற்று நிலவரம். என்ன இவங்க ஆட்சியை வரும்போது 61 ரூபா தாங்க இருந்துச்சு. அப்படி என்றால் இது என்ன ஆகும், இறக்குமதி செய்யும் போது நம்ம நிறைய ரூபா கொடுக்கணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி உயரும். இவ்வளவு இதைத்தான் அதிகமா பேசணும் என்று அவர் சொன்னதாக அது ஒரு முக்கியமான அம்சம். இதையெல்லாம் ஆய்வு செய்யணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தோல்வியை பொறுத்தவரையில் தோல்வி ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஓகே, திரு ரமேஷ், தோல்வியை ஏற்றுக்கொண்டு ஓகே, இது மாநில தேர்தல், ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணி ஜெயிக்குது, ஒரு மாநிலத்தில் பாஜக ஜெயிக்குது, இது அவ்வளவுதானே. இதை வச்சு தேசிய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிருச்சு, மோடி பிம்பம் இன்னும் பெரிய பேசு பொருளாயிருச்சு அப்படின்றதெல்லாம் கரெக்டா இருக்குமா? இல்லை, அது அந்தந்த கட்சிகளுடைய பார்வை இல்லையா. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே இதில் அஸ்ஸாம் இதில் ஜெயிக்காமல் இதே இவங்க வந்து மும்பை இதில் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா மற்ற இடங்களில் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜார்க்கண்ட் விவகாரம் பேசுகிறேன் அப்படின்னாக்க என்ன சொல்லியிருப்பாங்க இவங்க, ராகுல் காந்தியை குளோரிஃபை பண்ணியிருப்பாங்களா இல்லையா? அவ்வளவுதான். அந்த மாதிரி பாஜக தரப்புலன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், சகோதரர் இப்ராஹிம் சொன்னது, கோட்டீஸ்வரன் சொன்னதுக்கு அப்புறமும் சகோதரர் இப்ராஹிம் திரும்ப அந்த பாசிசம் அதே நெரேட்டிவ்ல தான் போறாருன்னு பார்க்குறோம். ஐயா அருணன் அவர்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது, நிறைய செல்ஃப் கோல் போட்டார். மொதல் விஷயம் அவர் என்ன சொல்றாரு, ஐயா நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, சிறுபான்மை மக்களுக்கு வளர்ச்சி இதுவே இல்லாமல் இருக்காங்கன்னு. 50 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு மேலே காங்கிரஸ் ஆட்சி இங்கே நடந்திருக்குன்னு பார்க்குறோம். பல நேரங்களில் கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்புறமா உங்களால் ஏன் நீங்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய உங்களால் ஏன் இந்த சச்சார் கமிட்டி மற்ற கமிட்டிகள்லாம் எல்லாம் ரிப்போர்ட்லாம் எக்ஸாம்பிள் காட்டுறாங்க, உங்களால் ஏன் அந்த டெவலப்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க முடியலங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருதுல்ல. அப்போ அவருக்கு தானே முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் இவங்க சொல்லக்கூடிய விஷயம், கடைசியாக அவர் சொன்னார், பணம் வந்து இப்போ வந்து மதிப்பு வந்து கீழே விழுந்து கொண்டே போகிறது, டாலருக்கு எதிரானதுன்னு. இது வந்து உலக அளவில் மற்ற கரன்சியை வந்து நம்ம கம்பேர் பண்ணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு பிடிச்ச மாதிரியே சொல்கிறேன், சைனா வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட கரன்சிங்கிறது யுவானை வந்து அவங்க டிவேல்யூ பண்ணது வந்து எக்கானமி வளருது, டிவேல்யூ பண்ணுறாங்க, ஃபர்தர் டிவேல்யூ பண்ணுறாங்க. நான் எக்கானமி வந்து இது சைனாக்கு வளருதுங்கும் போது அப்போ அந்த வளர்ச்சிக்காக அவங்க டிவேல்யூ பண்ணாங்கன்னு பார்க்கலாம். எது சொன்னாலுமே நம்மளோட கரன்சி ஸ்ட்ரெங்தன் ஆகணுங்கிறது வேற. ஆனால் இவங்க சொல்லும்போது இரட்டை நிலைப்பாடு மாற்றி மாற்றி எடுக்கக்கூடாதுங்கிறது தான். ஒவ்வொரு விவகாரத்திலையும் இப்படி வந்து முன்னுக்கு பின் முரணான வந்து ஒரு விஷயங்களை இவங்க சொல்லும்போது அங்கே தான் வந்து அவங்களோட கிரெடிபிலிட்டியே வந்து கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். ஓகே, இறுதியான கருத்து எல்லாத்தையுமே திரு இப்ராஹிம் இருந்து, இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா? ஒரே வரி ஒரே வரி. இவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்க கர்கே, இதை மட்டும் சொல்லிடுறேன் நான். என்னென்னா, அதாவது மத அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் என்பது காங்கிரஸ் செய்யவில்லை. கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன், அந்த இந்திய நாட்டு பிரதமர் எத்தனை முறை இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தார் என்று கணக்கீடு செய்யும்போது 173 முறை வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தார் என்று சொன்னாங்க. இப்போ இதற்கு பதில் ஆட்ட வேண்டிய நிலைமை, எதிர்
எதிர்வினை ஆற்ற வேண்டிய சரி, இடத்துல சொல்லுங்க, இறுதி காங்கிரஸ் please, கட்சி இருக்கு. அதை தான் நாங்க காட்டுறோம். இந்த முறை கூட இந்தியா கூட்டணி. நான் இந்த முறை மகாராஷ்டிரா தேர்தலில் இந்த முறை மகாராஷ்டிரா தேர்தலில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பேசுறாரு, ஏக் ஹே தோ சேஃப் ஹே அப்படின்றாரு. அதாவது ஒன்றாக இருந்தால் நாம் சேஃபாக இருப்போம், நம்ம பாதுகாப்பாக இருப்போம். யார் இடத்துல சொல்றாரு இந்த கருத்தை? இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு யார்கிட்ட சொல்றாரு? எந்த மக்கள் இடத்துல பேசுறாரு? அப்ப இந்த கருத்துக்கள் எந்த இடத்துல இருக்கு? அதே மாதிரி மகாராஷ்டிரா இல்ல ஒன் செகண்ட் இதை மட்டும் முடிச்சிடுறேன். மகாராஷ்டிரா சிட்டிக்குள்ள மட்டும் 709 அபார்ட்மெண்ட்டுகள்ல வச்சு நேரடியாக வாக்குச்சாவடிகளை வைத்தவர்கள் ஏன் கிராமப்புறங்களில் ஒரு கிராமம் விட்டு கிராமம் வாக்குச்சாவடிகளை அமைத்தீர்கள்? 95% மகாராஷ்டிராவில் சிட்டிக்குள்ள வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனா அதற்கு குறைவாக கிராமப்புறங்கள் நடந்திருக்கு. இது திட்டமிட்டே நடத்தப்பட்ட சரியாக தான் காங்கிரஸ் கட்சி பார்க்குது. ஓகே, திருக்கோட்டீஸ்வரன் இறுதி கருத்து. அதாவதுங்க, முதல்ல வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஹேமந்த் சோரன் அவர்களோட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். இதே இந்தியா திருநாட்டில் பாஜகவோட ஒரு சில பிரச்சனைகள், அதாவது குற்றச்சாட்டுகள், தேர்தல் ஆணையம் சரியில்லை, இவிஎம் மிஷின்லாம் அமுக்கிட்டாங்க, எதில் அமுக்கினாலும் தாமரைக்கு தான் ஓட்டு போகுதுன்னு இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க எத்தனை பணம் கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஐயா திரு ரேவந்த் ரெட்டியும் ஜார்க்கண்ட் தலைவர் ஹேமந்த் சோரனும் திரிணாமுல் காங்கிரஸும் ஜெயிக்கிறாங்க. அப்போது நீங்கள் பாஜக ஒரு நியாயமான தேர்தல் நடத்தும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அந்த கட்சி சரியில்லைன்னு. அப்புறம் அந்த குற்றச்சாட்டையே வச்சுட்டு தேர்தல் நியாயமாக நடக்கணும், நல்லதனமாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறது என்ன மாதிரி புரிதல் தெரியல. இன்னொன்று இந்த சைடு இது ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன், சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஃபட்னாவிஸ் இருக்காங்க, நிதின் கட்கரி இருக்காங்க, ஷிண்டேல ஏக்நாத் ஷிண்டே இருக்காரு, ஜேபி நட்டா இருக்காங்க. அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குது. இந்த டீமை பாருங்கள். இந்த டீமில் யார் சரியாக செயல்படலைனாலும் மார்க் மை வேர்ட்ஸ், பாஜக தலைமை இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கும். கடந்த காலம் எடுத்திருக்கு. இவங்க எல்லாமே ஸ்டால்வர்ட்ஸ், முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, துணை முதல்வராக இருக்காங்க, கட்சியினுடைய தேசிய தலைவராக. இதில் யார் சரியாக வேலை செய்யலைனாலும் நடவடிக்கை இருக்கும். இதே நீங்கள் இந்த சைடு இருக்க மல்லிகார்ஜுன கார்கே நீங்கள் சொல்லுங்கள். மல்லிகார்ஜுன கார்கே நல்ல மனிதர். அவர் இந்த நாடு ஆளவதற்கோ ஜனாதிபதி ஆகிறதுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட ஓட்டு வாங்க இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. ஒரே காரணம் அவர் தலைவரா போட்டு நீங்க இப்படி பண்றது பிரச்சாரமும் சரியா ஆகல. பிரச்சாரம் அப்புறம் அநாகரிகமான அரசியல் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வச்சதா ஐயா சொன்னாங்க. குற்றச்சாட்டு இல்லைங்க, உண்மை. அது ஃபேக்ட். ஏன் அப்படின்னா நீங்க தான் சொன்னீங்க அஜித் பவார் ஊழல்வாதி, நீங்க தான் சொன்னீங்க சுரண்டாரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்தவன சேர்த்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க. இது அநாகரிகமான அரசியலா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி ஊழலை எதிர்க்கிற கட்சியா இல்லையா? இதை தான் நான் பதிவு பண்றேன். ஓகே ஓகே, ஒன் வேர்ட் நாராயண். குற்றச்சாட்டு இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் கோர்ட்டே அவரை விடுவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது குற்றச்சாட்டுல இருந்து அவர் அது அநாகரிகமான அரசியல். சும்மா இதே பேசிக்கிட்டு அர்த்தமே இல்லை. நான் சொல்வது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பெரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். எப்பொழுதும் பிஜேபி எதிர்ப்பு இப்படியே போய்கிட்டு இருந்தா கண்டிப்பா மற்ற கட்சிகளுக்கு அவர்களால் முன்னேறவே முடியாது. ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுங்க, தோல்விகளை ஒப்புக்கொள்ளுங்கள். நாங்க ஒத்துக்கிறோம், ஜார்க்கண்ட்ல நான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், நம்ம ஒப்புக்கொள்ளுங்க. ஆனா அதே பர்சன்டேஜ் நாங்க ஓகே பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே ரைட் ஓகே. இது அடுத்தடுத்த நாட்களில் இந்திய அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த பொறுத்து பார்க்கலாம். வார்த்தையில் இணைந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.